இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த பாடலுக்கு ஏற்ப 6 அடி உருவத்துடன் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், பரபரப்பான பஞ்ச் வசனங்கள் என தீராத விளையாட்டு பிள்ளையாக கோலிவுட்டை கலக்கி வந்த விஷால் கை நடுக்கத்துடன் காணப்பட்டதை பார்த்து ஒரு நொடி ரசிகர்கள் பதறித்தான் போயினர். சென்னையில் மதகஜராஜா படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு வந்த நடிகர் விஷால் மைக்கை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு கை நடுங்கி ஆளே மாறி போய் காணப்பட்டார். வைரஸ் காய்ச்சல் காரணமாக விஷால் உடல்நல குறைவுற்று இருப்பதாக தொகுப்பாளினி விளக்கமளித்தாலும் விஷாலின் உடல்நிலை குறித்து பல யூகங்கள் எழும்பின. இந்த சூழலில் விஷாலின் மருத்துவர்களும் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு இருப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கும் நிலையில் காய்ச்சலை தாண்டி விஷாலுக்கு வேறு சில பிரச்சனைகளும் இருந்ததாக கூறுகின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள். பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி ஹீரோவாக வலம் வந்த நடிகர் விஷால் படங்களை தாண்டி நடிகர் சங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்றது முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது என ஆக்டிவாக இருந்து வந்தார். ஆனால் சமீபத்திய நாட்களை விஷாலின் கடினமான நாட்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு விஷாலின் சினிமா வாழ்க்கையில் விதி விளையாடியது. விஷாலின் நடிப்பில் உருவான மருது, சண்டக்கோழி 2 ஆகிய படங்கள் ஓரளவிற்கு நல்ல வரவேற்பை கொடுத்தாலும் அதற்கு பிறகு விஷால் தனியாக நடித்த எந்த படங்களும் பெரிய அளவில் ஓடவில்லை. மார்க்காஞ்சடி படத்தில் விஷால் நடித்திருந்தாலும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய பங்காக எஸ்.ஜே. சூர்யாவின் கதாபாத்திரமே பேசப்பட்டது. நடித்த படங்கள் சரியாக ஓடாத நிலையில் புதிதாக பட வாய்ப்புகளும் கிடைக்காமல் போனது விஷாலுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது. மேலும் இயக்குனர் மிஸ்கினுடன் ஏற்பட்ட வாய்க்கால் தகராறு காரணமாக துப்பறிவாளன் 2 படத்தை தாமே இயக்குவதாக விஷால் எடுத்த முடிவு கடைசியில் அவருக்கே சிக்கலாக மாறியுள்ளது. வழக்கமாக நடிகர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கும் என்றாலும் விஷாலுக்கு அது மிகவும் மன கவலையை கொடுத்து உடல் ரீதியிலான பாதிப்புக்கும் வழிவகுத்ததாக சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் யாருடனும் பேசாமலேயே தனிமையிலேயே இருக்க தொடங்கிய விஷால் சமீபத்தில் நடைபெற்ற இயக்குனர் பாலாவின் 25 ஆண்டு கால திரை வாழ்க்கையை கொண்டாடும் நிகழ்வை கூட புறக்கணித்ததாக சொல்கின்றனர். பாலா இயக்கத்தில் விஷால் நடித்த அவன் இவன் படம் பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்த நிலையில் அவரது விழாவிற்கு கூட வர முடியாத அளவிற்கு விஷால் வீட்டுக்குள்ளேயே முடங்கியதாக சொல்லப்படுகிறது. தன்னை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள ஆன்மீக ரீதியாக விஷால் பூஜைகள், வேண்டுதல்கள் ஆகியவற்றையும் செய்து வந்ததாக சொல்கின்றனர். ஆனாலும் கூட விஷாலால் அந்த மன அழுத்தத்தில் இருந்து மீள முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. ஆனால் மதகஜராஜா நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு அவருக்கு பழைய உற்சாகம் தொற்றிக் கொண்டதாகவும் சக நட்சத்திரங்களை பார்த்து பேசிய பின்னர் விஷாலின் உடல்நிலையில் மாற்றம் தெரிகிறது எனவும் கூறப்படுகிறது. டாக்டர்ஸ் வந்து இல்ல, you're strong because you're working out. நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் God's grace came back. ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே அளவெடுத்து செய்ததை போல கம்பீரமாகவே பார்த்து பழக்கப்பட்ட ரசிகர்கள் விஷாலின் நிலைமைக்கு பரிதாபப்பட்டாலும் சில கடினமான சூழல்களில் தன்னம்பிக்கையை தாண்டி பெரிய மருந்து எதுவும் இல்லை என்பதை விஷாலும் உணர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.